இன்னைக்கு தேவனுடைய தலைப்பு, தேவ செய்தியினுடைய தலைப்பு நீங்களே தேவாலயம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13 22 வரை. யோவான் எழுதின சுவிசேஷம், எல்லாரும் அந்த பகுதியை எடுத்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13 22 வரை. ஆமென். ஆண்டவர் தேவாலயத்திலே புறா, மாடு, ஆடு விற்கிறவர்களை பார்த்து அவர் என்ன பண்ண துரத்தினார். என் பிதாவின் வீட்டை என்ன பண்ணிட்டங்க, வியாபார ஸ்தலமாக்காதீர்கள், வியாபார வீடாக்காதீர்கள். அப்போ தேவ பக்தி, வீட்டை குறித்து, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறது அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஆமென். இயேசு அவர்களுக்கு பிடித்தமாக 2:19 யோவான், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள இதை எழுப்புவேன். அப்ப யூதர்கள் சொல்றாங்க, இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ள எப்படி எழுப்புவீர்? யூதர்களுக்கு தெரியல எது தேவாலயம். ஏன்னா யூதர்கள் ஒரு பெரிய கட்டிடத்தை தான் தேவாலயம், அதுதான் தேவாலயம், உண்மை அதுதான். தாவீதின் மூலமாய் கொடுத்து சாலமோனாலே கட்டப்பட்டது தான் தேவாலயம். எருசலேமிலே 46 வருஷம் ஆச்சு. பிரம்மாண்டமான தேவாலயம், பிரம்மாண்டமான தேவாலயம். அன்றைக்கே அப்படி கட்டியிருக்கிறாங்க பாருங்க. நீங்க பழைய ஏற்பாட்டில் எடுத்து வாசித்தீங்கன்னா எப்படி எப்படிலாம் கட்டப்பட்டு இருக்கிறது என்பதை பார்க்க முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஆலயம் எது? இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எந்த ஆலயத்தை குறித்து சொன்னார்? 3 நாளைக்குள்ள இது இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள எழுப்புவேன். அப்போ அவங்க இந்த கட்டிடத்தை இடிச்சிட்டா 3 நாளைக்குள்ள கட்டிடுவியா? 46 வருஷம் ஆச்சு. அவர் எந்த ஆவிக்குரிய ஆலயத்தை சொன்னார்? இவர்கள் எந்த ஆலயத்தை எடுத்துக்கொண்டார்கள்? இன்றைக்கும் பிரம்மாண்டத்தை பார்த்துதான் தேவாலயம் என்று நம்புகிறார்கள். நம்ப வச்சுட்டாங்க இன்னைக்கு ஊழியக்காரங்க. ஆலய பிரதிஷ்டை. எது ஆலய பிரதிஷ்டை? கட்டிடமா நீங்களா? பழைய ஏற்பாட்டில் கட்டிடம் தான் ஆலயம், புதிய ஏற்பாட்டில் நீங்கள் தான் தேவாலயம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவரோ தம்முடைய சரீரமாகிய